எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு முன்னால் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அண்ணன் அவர்களையும், அண்ணன் பூச்சி முருகன் அவர்களையும், ரேகா மேடம் படிக்கிற காலத்தில் நாங்கள்லாம் அவங்களுடைய ரசிகைகள். புன்னகை மன்னன் படம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் அவரை பற்றி சொல்லணுமா வேண்டாம்ல, ஊர் அறிஞ்சவங்களுக்கு எதுக்கு பூனையில் இருக்குன்ற மாதிரி தயாரிப்பாளர் திரு சம்பர் சார் நீங்கள் ப்ளீஸ், திரு கோடாங்கி, கவிதா மேடம், இந்த கொஞ்சம் யதார்த்தமான பிரதிபலிப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவோமே. ஒரு நர்வஸாக இருக்கிறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. அதுக்கு முன்னால் என்னென்ன என்னை பற்றி ஒரு சின்ன விஷயம். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், தட்ஸ் ஆல். But apart from police, I am such a versatile personality person in Indian Police Force. ஒரு தற்காப்பு கலைஞன், உடல் கட்டமைப்பு கலைஞர், நல்ல எழுத்தாளர். தற்காப்பு கலை பற்றியும் உடல் கட்டமைப்பு கலை பற்றியும் நிறைய புத்தகங்கள் எழுதியுள்ளேன், இப்போ எழுதிட்டுருக்கேன். தென் வந்து நல்ல சிங்கர், சுசிலாம்மா, ஜானகி, வாணிஜராம், இவங்க 3 பேர்ட்டையும் பாடியிருக்கேன். ஒரு 2500 மேடைகள். அன்பு சகோதரி கவிதாவுக்கு என்னை பற்றி நிறைய விஷயம் தெரியும். சென்னையில் இன்றைக்கி நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக போகிறேன். அவ்வளோதான், இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த விழாவுக்கு வந்துடுவோம். இந்த விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மேன்மையான சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம் அன்பர்களே, நான் ஏன் இங்கு மேன்மையான சிந்தனையாளர்கள் என குறிப்பிட்டேன் என்றால், சிந்தனையில் மேன்மடைந்தவர்களால் மட்டுமே மேடையை அலங்கரிக்க இயலும், சாதனை சிகரங்களை தொட இயலும், வெற்றி கனிகளை எட்டி பிடிக்க இயலும். அவ்வாறு சிந்தனையில் மேன்மடைந்த பல பல்கலைக்கழகங்கள் ஒருங்கிணைந்து அமைப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலும் மேடையிலும் நான் பேசும் பாக்கியம் பெற்றேன் என்றால் அதை பாக்கியமாகவே கருதுகிறேன். நாம் அனைவரும் சிந்தனையை வசப்பட வேண்டும். ஏன் சிந்திக்க வேண்டும், எதற்காக சிந்திக்க வேண்டும் என்ற கேள்வி உங்களிடம் எழுமானால், ஏன் எதற்கு என்ற கேள்வி அங்கு சிந்தனை மூலம் தானே எழுகிறது. அன்றாட வாழ்வியலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், உண்பதில் சிந்தனை, உடுக்கையில் சிந்தனை, படிப்பதில் சிந்தனை, அனைத்திலும் சிந்தனை வசமே. சிந்தனை என்று இங்கு எதுவுமே கிடையாது. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, அதனினும் அர்த்தத்துடன் வாழ்வது, அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள வாழ்ந்து பார்க்க வேண்டும். எவ்வாறு வாழ வேண்டும்? சுயலாபமற்ற பொதுநிலை சிந்தனையுடன். ஆனால் ஆரம்ப நிலையில் சுயநலம், வளர்ந்த பின் பொதுநலம். சுயநலன் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை மெருகேற்றி கொள்வது, உங்களை செதுக்கிக் கொள்வது, படிப்பு வாயிலாகவும் அனுபவம். வாழ்வியலை 2ஆக பிரித்து முற்பகுதியில் உணர்ந்து பிற்பகுதியில் உணர்த்துங்கள். நீங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இவங்கெல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கரெக்டுங்களா? தப்பா சொல்லணும். அதனால நீங்களாம் போலீஸ் என்ன நினைப்பீங்கன்னா, எல்லாரும் அதான் நினைப்பாங்க. வந்து என்னடா இது, ஒரு இதுக்கு ஒரு இல்யூஷன் இருக்கு. நான் அதெல்லாம் தகர்த்தவன். என்ன காவல்துறையில் இருக்கனால என்னால் நிறைய எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போது 2012ஆம் ஆண்டு நிறைய மீடியாவில் எல்லாம் வந்திருக்கேன், பேட்டிகள் கொடுத்துருக்கேன். இலக்கியம் முழுக்க சிறு ஆங்கிலம் கலக்காமல் இலக்கியம் பேசவும் தெரியும், முழுக்க ஆங்கிலம் பேசவும் தெரியும். ஆனால் வந்து ஐ நோ வாட் ஐ டோன்ட் நோ. இந்த உலகில் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம், தேடிட்டே இருக்கிறோம், யாராலையும் முழுமை அடைய இயலாது. ஏனென்றால் தாயின் கனிவயிற்றில் கருவாகி உருவாகி உருவெடுத்து பிறப்பெடுத்து மானிட ஜென்மம் எடுத்து பிறவி கடல் நீந்தி முக்தி அடைவதற்கான பாதையை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்ட நாம் அதை மறந்துவிட்டு ஆசை என்னும் மாயுள் சிக்கிண்டு சீரழிந்து மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். இதை ஏன் என்று உணர்ந்தவன் ஞானி ஆகிறான், உணராதவன் அஞ்ஞானி ஆகிறான். ஆனால் ஞானிகள் யாருக்கும் அடங்குவதும் இல்லை, பிறரை அடக்கியாள நினைப்பதும் இல்லை. ஞானியையும் அஞ்ஞானியையும் ஒன்றாக காண்பவனே உண்மையாக ஆன்மீகவாதி. நான் மறையை கற்றவன் ஞானி அல்ல, நான் மறைய கற்றவனே ஞானி. அன்பர்களே, ஒன்று சொல்லிட்டு கேட்டுங்க. என்னோட பாடி பில்டிங், மார்ஷல் ஆர்ட்ஸ் கட்டாயம் எழுத முடியாது. அனுபவ ரீதியாக உணர்ந்தால் அதை பற்றி எழுத முடியும். இன்னைக்கு எல்லாம் கூகுளில் எல்லாம் அட்வான்ஸாக வந்துச்சு, காப்பி அடிக்கிறான். அப்படி நான் இங்கு பேசிய அனைத்துமே எந்த புத்தகத்தில் படித்ததில்லை, எமது புத்தியின் அகத்தில் படித்தவன். வாழ்வியலில் ஒவ்வொரு வார்த்தைகளும் பட்டறிந்து, படிந்தறிந்து, தெளிந்தறிந்து, தெளிவுற அறிந்து, அப்படிதான் இங்கே வார்த்தைகளை பேசுவேன் நான். வந்து அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னா, 2004ஆம் ஆண்டு 2 படங்களில் ஹீரோ. என் கூட முகநூலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து அந்த டைமில் காவல்துறை பணியில் அதிகாரிங்க தொலைச்சி போட ஓடி போடுன்ட்டாங்க. உனக்கு நல்ல ஜானி இருக்குது, நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கிற, ஓடி போகணும். ஸோ கர்மா மோல்ஸ் டிஸ்னி. த மேன் ப்ரொபோஸ் த காட் டிஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க.
இன்றைக்கி என் பையன் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கான். சின்ன பையன், 23 இயர்ஸ். படம் இப்போ வெளியில் வரப்போது, ஒரு பீரியாடிக்கல் மூவி. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இது நினைக்கிறதில்ல, நான் நினைக்கிறது தான் வந்து. ஸோ இந்த தீபாவளின்னு சொல்லுவாங்க, எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒருத்தரை பற்றி பேசணுன்னா நிறைய இருக்குது. ஆனால் அதற்கான இது களம் இல்லை. இந்த என்னுடைய அன்பு சகோதரி கவிதாம்மா ரொம்ப ஒரு இளகிய மனது. பொதுவாக நான் எந்த நிகழ்ச்சியிலும் இதை மாதிரி நான் கலந்துக்கிறது இல்லை. அவங்க அன்பான அழைப்புக்கு மட்டும் கலந்துக்கிட்டேன். நான் பேட்டி கொடுக்குறேன்னா டெய்லி நிறைய மீடியா என்னை பேட்டி எடுப்பாங்க. அவ்வளோ விஷயம் என்கிட்ட இருக்குது. ஆனால் தான் நிறைய இடத்துல சொல்லுவேன், திறன் என்பது இறைவன் வழங்குவது, புகழ் என்பது மனிதனால் வழங்கப்படுவது. வந்தால் போகாதது பழியும் புகழும். வாழ்வியலில் நீ எதை சுமக்க நிற்கிறாய் என்பதை உன் அனுபவ ஆற்றல் கொண்டு, உன் வாழ்வியல் தேவையை கொண்டு முடிவு செய்து கொள். நிறைய காலேஜில் போவேன். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் அதோ இருக்கார், அவருக்கு மாதிரி இவங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்னா நம்ம போயிட்டு அப்போ அந்த ஹெச்ஓடி சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் மிஸ்டர் இளங்கோ நேஷனல் கமிஷன் ஆசியா இஸ் அன் அமேசிங் வார்சடைல் பர்சனாலிட்டி பர்சன். அப்படி இப்படி என்ன போய்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துன்னு போகிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கேன் ஹேவ் யூ அட்டென்ஷன் ப்ளீஸ். யாரும் மதிக்க மாட்டாங்க, எல்லாம் இதை வச்சு நோண்டிட்டு இருப்பாங்க. இப்போ நானும் மேடையில் தான் வச்சு பார்த்துருந்தேன். என்னோடய பணியிலேருந்து ஏதாவது உயரதிகாரிகள் மெசேஜ் போட்டிருந்தேன், மதிக்க மாட்டாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் கைண்ட்லி லிசன் டு மீ. மதிக்க மாட்டாங்க. ஸோ பிஃபோர் வி என்டர் த செஷன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஐ வாண்டர் how many of you know the detail of this mobile? Father of the mobile, what is the meaning of Android? இதை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காது? ப்ளீஸ் டெல் மீ. உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். இந்த மொபைல் கூகுள் பார்க்காதீங்க, டக்குன்னு சொன்னீங்கன்னா சூப்பர். கிடையாது, தெரியலையா? வித்தவுட் தி டிவைஸ் யூ cannot survive even a single second everyday routine life. உங்களால் மனைவியை கூட கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்லலாம். இதை தள்ளி வைக்க முடியுமா? இதை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல. ஆனால் இதை வச்சு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்னென்ன கரெக்ட் தானே நான் சொன்னது? ஸோ நான் சொல்லுவேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, when is your person, I am a stranger for you. என்னை பார்த்தா உங்களுக்கு அறிவு இல்லாத மாதிரி இருங்க. Don't judge a book by its cover. But in this world, each and every person has a different kind of talent. But nobody just can't live this world 100% complete man. இந்த தீப ஒளின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்து வாழ்கின்றான், கடவுளை தேடி அலைகின்றான். தீபம் ஏற்கனவே நம்மகிட்ட உள்ள எரிஞ்சிட்டு தான் இருக்கு. கடந்து உள்கடை. சாமியார், அவர் பெரிய சாமியாரான்னு சொல்லுவோம். சாமி யாருன்னு அவரே தேடி சுத்தின்னு இருக்கிறார். அவரை போய் நம்ம சாமியாருன்னு சொல்லி சுத்தின்னு கிடப்போம். உங்ககிட்ட எரியிற தீபத்தை கருணை, அன்பு, பாசம், ஒளி என்றதை ஊற்றி நல்லா எரிய வச்சிங்கன்னா மறுமையில இடம் கிடைக்கும். இன்னையிலிருந்து அன்னிலைக்கு போகலாம். ஆனா நம்ம அதை மறந்துட்டு என்ன பண்றோம் சொன்ன பாத்தீங்களா? ஆசை இன்னும் மாயையுள் சிக்குண்டு சீரழிந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய பேசணும், அதுக்கான களம் இல்லை. விரைவில் என்னோட லைவின் கான்செப்ட்ல நீங்க சந்திப்பீங்க. இந்த அன்பு சகோதரி நம்ம சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு. அண்ணனு மாண்புமிகு அமைச்சர் அண்ணனும் பூச்சி அண்ணனும் இருப்பாங்க. அவரை நான் ரோட்ல போகும்போது இறங்கி விஷ் பண்ணும்போது அவர் காரில் பாஸ் ஆகிடுவார், ஜீப்ல இருந்து இறங்கி. என்னென்ன இன்னைக்கு நெருங்கி அந்த மேலே பாஸ்கர் சார் எல்லாருக்குமே வந்து ஒன்னே ஒன்று சொல்றேன் கடைசியா. தாயின் கனிவயிற்றின்னு சொன்னேன், கனிவாகி உருவாகி உருவெடுத்துன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் மழைத்துளி, குறிக்கோள் இல்லாத லட்சியம் இலக்கை அடைவதும் இல்லை, சாதனை படைப்பதும் இல்லை. மழைத்துளி விண்ணிலிருந்து புறப்பட்டு மண்ணில் வந்து சேரும் வரை அதற்கு எந்த லட்சியமும் கிடையாது. மண்ணில் வந்து சேர்ந்த பிறகுதான் அதன் சேவை பயணம் தொடர்கிறது. சிறு சிறு அருவிகளாக தோன்றி நீர்வீழ்ச்சியில் வீழ்ந்து பொங்கி பிரவாகம் எடுத்து பறந்து விரிந்து பூமி தாயின் மேல் தவழ்ந்து பிரதிபலன் எதிர்பாராத சேவை பல மண்ணுயிருக்கு புரிந்து இறுதியில் கடலில் சங்கமிக்கிறது. அதுபோல்தான் மானிடனை உனது பிறவியும் ஓர் துளியில் அமைகிறது. தனக்காக வாழ்ந்தவர் மக்களால் பேசப்படவும் இல்லை, பிறர்க்காக வாழ்கின்றவர் மக்களால் பேசப்படுவார்கள், சரித்திரத்திலும் இடம்பெறுவார்கள் என்று வாய்ப்பு கூறிய அனைத்து நன்றி வணக்கம் வருகிறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா, எங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ஐயா, என்னன்னா வந்து போலீஸ் தீபாவளி எப்படி ஐயா போவோம்? இதான் சொன்ன நல்லா கேட்டார் அற்புதமா. வந்து என்ன சொல்றேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு என் ஆஃபீஸ் முன்னால 4-5 குட்டி நாய் இருக்கும். நான் அதுங்களை தடை கொடுக்கும், மற்ற போலீஸ் பார்ப்பாங்க. ஆனால் என் கையில் நெஞ்சில் என் யூனிஃபார்ம்லேயே கையில் வைப்பாங்க. நான் அவங்க கிட்ட தான் இறைவனை காண்றேன். ஒவ்வொரு மனிதருக்கும் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன விதவிதமான குணாதிசயங்கள் இருக்கு. when you come outside, different kind of profession. You are a doctor, you are an engineer, actor, but you can see different kind of people in this world. They are having various kind of attitudes. From them, you can learn something. Experience is the great mentor for your life. அனுபவம் தான் குரு. ஒவ்வொரு நாட்களையும் எனக்கு ஒவ்வொருகிட்டையும் மகிழ்ச்சி இருக்கு. எல்லார்கிட்டையும் வேணாம், அதற்கான களம் இல்லை. இன்னொரு களம் கொடுங்க, சூப்பரா பேச.